ஓகே, நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினம் 10 அப்படின்ற ஒரு தொடர் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு வரோம். இதுவரையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 19 நாட்களுக்கான கிட்டத்தட்ட 190 கொஸ்டின் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா டே 20க்கான கொஸ்டின் தான் பார்க்க போறோம். டே 20ல என்னென்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். முதல்ல நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா கொஸ்டின் சொல்றேன். அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டீட்டெயிலா உங்களுக்கு இதோடைய ஆன்சர் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, சிந்துவெளி நாகரிகத்தில் மகா ஸ்நான கட்டடம், ஓகேவா, அதாவது பெருங்குளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றதா கொஸ்டின். இப்போ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க ஆன்சர் பண்ணலாம். ரெண்டாவது, 1857ஆம் ஆண்டு பெரும்புரட்சியின் போது கான்பூர்ல யார் வந்து புரட்சியை வழிநடத்தினா அப்படின்றது. மூணாவது கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் இதயம் ஆன்மா என்று சட்டப்பிரிவு 32 குறிப்பிட்டவர் யார்? இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி எப்போது அமலுக்கு வந்தது? சென்னை மகாஜன சபையினுடைய முதல் தலைவர் யார்? தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல யார் ஃபர்ஸ்ட்? இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். கவிராஜா என்று அழைக்கப்படக்கூடிய குப்த அரசர் யார்? காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்திய திரும்பிய ஆண்டு. முகவுரை இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? இப்போ இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க ஆன்சர் பண்ணலாம். இப்போ நான் ஆன்சர் சொல்றேன், கொஞ்சம் டீட்டெயிலா என்னென்ன எக்ஸ்ட்ரா ஏதாவது விஷயம் இருக்கு அப்படின்னா நான் அதுல உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சிந்துவெளி நாகரிகத்தில் மகாஸ்தான அதாவது பெருங்குளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா மொஹாஞ்சதரா. பெருங்குளம் எங்க கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா மொஹாஞ்சதரா. ஆக்சுவலி இது என்னன்னு கேட்பாங்க அப்படின்னா மகா ஸ்நான கட்டடம் அப்படின்னு கேட்பாங்க. பெருங்குளத்தை என்னன்னு சொல்லலாம், மகா ஸ்நான கட்டடம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மொஹஞ்சதராவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ சிந்துவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் இதுல நமக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது சிந்து நதி இருக்கு இல்லையா, சிந்து நதியினுடைய கிளை நதிகளான ராவி, பியாஸ், சட்லஜ், சீனப், இந்த மாதிரி நதிகளுடைய அந்த பரப்பு இருக்குல்ல, அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதி தான் சிந்துவெளி நாகரிகம். இதுல சிந்து நதியை பொறுத்த வரைக்கும் சிந்து நதியினுடைய மிகப்பெரிய துணை ஆறு எது அப்படின்னு கேட்பாங்க, சீனாப். சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு எது அப்படின்னு பார்த்தோம்னா சீனாப். ஓகே பாருங்க, 1857ஆம் ஆண்டு பெரும்புரட்சியின் போது கான்பூரில் தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானா சாஹிப். கான்பூர் வந்து பாத்தீங்கன்னா நானா சாஹிப் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய நண்பரான தாந்தியா தோப். இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கான்பூர் புரட்சிக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. இதுல முதன்மையான தலைமை அப்படின்னு பார்க்கும்போது நானா சாஹிப் அவர்கள். இந்திய அரசியலமைப்பின் இதயம் ஆன்மா என ஆர்டிகல் 32 வர்ணிச்சவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர். யாரு? அம்பேத்கர். ஏன் சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லையா, இந்த அடிப்படை உரிமைகள் நசுக்கப்படும் போது அல்லது மறுக்கப்படும் போது நம்ம நேரடியா என்ன பண்ணலாம் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தை நாடுவதற்கான ஒரு ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 32. அப்ப அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுது. எந்த விதத்துல? ஒரு சட்டம் ஏற்றி பறிக்கலாம், ஒரு ஆணையால பறிக்கலாம், ஓகேவா, அல்லது ஒரு விதிமுறையால பறிக்கப்படுது. எந்த வழிகளிலும் உங்களுடைய அடிப்படை உரிமை மறுக்கப்படும் போது நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா உச்ச நீதிமன்றத்தை நாடலாம். இப்ப குற்றவியல் வழக்கு, சிவில் வழக்குன்னு பார்க்கும்போது அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு, எந்தெந்த வழக்கு மேல்முறையீடு போகணும் அப்படின்றது. அப்போ ஒரு வழக்கு வந்து கீழமை நீதிமன்றத்துல இருந்து உயர் நீதிமன்றம், அதுக்கப்புறம் தான் உச்ச நீதிமன்றத்தை நம்ம நாட முடியும். ஆனால் இந்த ஆர்டிகல் 32 பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது டைரக்டா உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கலாம். அதே மாதிரி ஆர்டிகல் 226 பயன்படுத்தி உயர் நீதிமன்றத்துல நம்ம என்ன பண்ணலாம், வழக்கு தொடுக்கலாம். இதுல நமக்கு நீதி பேராணை அப்படின்றது வெளியிடப்படும். அடுத்து பாருங்க, இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி எப்போது முதலில் அமலுக்கு வந்தது அப்படின்னு பார்க்கும்போது 2017 ஜூலை 1. 2017 ஜூலை 1. எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 101வது சட்ட திருத்தம் 2016. இதோடைய நோக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை அல்லது ஒரே அங்காடி அப்படின்றது. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் அப்படின்னா ரங்கையா நாயுடு. சரி, ஓகே. சென்னை மகாஜன சபை, ஓகேவா, சென்னை மகாஜன சபையினுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னா ரங்கையா நாயுடு. எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னா 1884 தொடங்கப்பட்டது. பின்பு 1885 இந்திய தேசிய காங்கிரஸோடு என்ன பண்ணது, இணைக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டின் மனித மேம்பாட்டு குறியீடில்
முதலிடத்துல இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. தற்போது அதாவது 2025 வெளியிடப்பட்ட HDI படி இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னா 130வது இடத்துல இருக்கு. 2025ஆம் ஆண்டு மனித மேம்பாட்டு குறியீடு வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னா 130வது இடத்துல இருக்கு. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கன்னியாகுமரி. இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னு கேட்டா ஆரவல்லி. ஆரவல்லி மலைத்தொடர். இது சம்பந்தமா ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்திருப்போம். கவிராஜா, கவிராஜானா யாரு? சமுத்திரகுப்தர். ஓகேவா? இசையில அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இசையில வந்து நாணம் பெற்றவர் அல்லது இசை மீது ஆர்வம் கொண்டவர். ஓகேவா? அதனால சமுத்திரகுப்தரை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கவிராஜா அப்படின்னு சொல்றோம். சமுத்திரகுப்தரை கவிராஜா அப்படின்னு சொல்றோம். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய ஆண்டு 1915 ஜனவரி 9. இந்த ஜனவரி 9 தான் நம்ம என்னன்னு கொண்டாடுறோம் அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினமா கொண்டாடுறோம். பாரதிய திவாஸ், வெளிநாடு வாழ் இந்தியர் தினமா கொண்டாடிட்டு வரோம். இது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும். இது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய நலன், அவர்கள் இந்தியாவிற்கு செய்யக்கூடிய அந்த அர்ப்பணிப்பை போற்றும் விதமாக இந்த தினம் அப்படின்றது கொண்டாடப்படுது. முகவரை இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு. எப்போ அப்படின்னா 1976 42வது சட்ட திருத்தம். ஓகேவா? சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டர்கிரேட்டிவ் சொல்லக்கூடிய அந்த 3 வார்த்தைகளை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்புல சேர்த்திருப்பாங்க. அப்ப இன்னைக்கான 10 கொஸ்டின் பார்த்திருக்கோம். இதுல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தகவலும் நம்ம கொடுத்துருக்கோம். கீ பார்க்கலாம். மொஹஞ்சதரா, பெருங்குளம் எங்க? மொஹஞ்சதரா. அடுத்து பாருங்க நானா சாஹிப், கான்பூர். ஆர்டிகல் 32 இதயம் ஆன்மா சொன்னவர் வந்து அம்பேத்கர். ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்தது 2017 ஜூலை 1. மகாஜன சபையினுடைய முதல் தலைவர் யாருன்னா ரங்கையா நாயுடு. மிக பழமையான மலைத்தொடர் ஆரவல்லி. கவிராஜா சமுத்திரகுப்தர். 1915 ஜனவரி 9 காந்தி என்ன பண்ணாரு? இந்தியா வந்தாரு. பாரதிய பிரவேசிய திவாஸ் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு முகவுரை 42வது சட்ட திருத்தத்தின் மூலம். ஓகே, அப்போ டே 19க்கான 10 கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? இந்த 10 கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். நீங்க இதை வந்து பாத்தீங்கன்னா பார்த்து நோட் பண்ணிக்கணும்.